பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவரை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக நன்மையான ஈவுகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் இதுவரையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, யாருடைய கண்களும் கண்டதில்லை, ஒரு மனிதனுடைய காதுகளும் கேட்கவும் இல்லை. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா அல்லது உலகத்தில் அன்பு கூறுகிறோமா? தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று 97ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தீமையை வெறுக்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். மேலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அன்பரே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நம்மை அவரும் நேசிக்கிறார். எனவே தேவனிடத்தில் நாம் செலுத்தும் அன்பு நமக்கு அவரிடத்தில் மீண்டும் அன்பையே பெற்று தருகிறது. அன்பானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளுவோம். அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை யாரும் கண்டதில்லை, கேட்டதில்லை, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. தகப்பனே, அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். தீமையை வெறுக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நீர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீரும் எங்களை அறிந்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த நம்பிக்கையிலே நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.